என் பர்சனல் லைஃப்பை நான் அப்படியே அந்த ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டேன் ப்ரோ. அது இன்னும் எப்படி சொல்றது, சாரி, இந்த மாதிரி ஒரு அப்பா எல்லாரும் பசங்களுக்கும் கிடைக்கணும் ப்ரோ. அதுதான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்குள்ள. உங்க பசங்கள்கிட்ட நீங்க முதல்ல போய் பேசுங்க. பேசினாதான் உன் பையன் எப்படி வாழ்றான், குடும்ப கஷ்டத்தை முதல்ல சொல்லி வழங்க ப்ரோ. இந்த புள்ளிங்க பொறுக்கித்தனமா சுத்துறானுங்களா, அவனுங்கெல்லாம் முதல்ல இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க முதல்ல. அவர் சொன்னதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். 2K கிட்டுக்கான மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ கரண்டா உள்ள ஜென்ரேஷன்ல உள்ள பிரச்சனையை பேசுறதுக்கான ஒரு மூவியா தான் இருக்கு. அவரோட மென்டாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியல. பேசிக்கா நான் துராந்தரம் பார்த்துட்டேன். தமிழ்ல இல்லை, தமிழ் என்ன ரிலீஸ் ஆகலதான். நான் ஹிந்தியில நேத்தி தான் பார்த்தேன். அது பார்த்துட்டு இப்போ காலைல யூத் புக் பண்ணேன். இப்போ என்னன்னா என்னோட மைண்ட் செட் ஒரு இதுக்கான ஒரு சூப்பர் மூவி ப்ரோ. இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஒரு எனக்கு 18 வயசு தான் ஆகுது. என்னோட ஏஜ்ல நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து என்ன நானே ஒரு பர்சனல் க்ரோத்துக்கும் இம்ப்ரூவ் ஆகுது. ஃபேமிலி இந்த மாதிரி ஓப்பனாக யாரும் என்கிட்ட பேசினதில்லை இது வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டுமே, அந்த மாதிரி ஒரு கேங்கு எதுவுமே எனக்கு இல்லை ப்ரோ. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கம் நிறைய தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களே, டெய்லியும் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாடா அந்த மாதிரி கேட்க கூட யாரும் இல்லை ப்ரோ. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இந்த படத்தை பார்க்கும்போது நான் அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடாதா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு படத்தை கூட அவங்க அம்மா ஒரு சீன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. அதே மாதிரி சீன் வந்து எங்க அப்பா ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் அட்மிட். என் பர்சனல் லைஃப்பை நான் அப்படியே அந்த ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டேன் ப்ரோ. அது இன்னும் எப்படி சொல்றது, சாரி, படத்தோட ஃபர்ஸ்ட் லேகே இல்லை. நீங்க முதல்ல ஒரு மூவி பார்க்கணும்னு வந்தா மூவி பார்க்குற மைண்ட் செட்ல வாங்க. நம்மளுக்கு அடுத்தது வேலை இருக்கு, இதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும், அந்த மைண்ட் செட்டை முதல்ல விட்டுருங்க. படத்தை படமா பாருங்க. அதை ரியாலிட்டியோட ப்ராக்டிக்கலா யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல ஒரு படத்தை படமா பாருங்க. இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய உள்ளவங்களுக்கு பிரச்சனையே அதான். இப்போ எங்க அப்பானா எங்க அப்பாவுக்கு படத்தையே பார்க்க பிடிக்காது, வந்துட்டு படுத்து தூங்கிப்பாங்க. அவங்களோட வேலைக்கு உண்டான மென்டல் ப்ரெஷர் எப்படி இருக்குமோ அது எனக்கு தெரியல ப்ரோ. இருந்தாலும் எப்படி சொல்றது, ஏன் நான் இப்படி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாதான் இருக்கு, அவ்வளவுதான் ப்ரோ. அவரு தான் ப்ரோ ஷோ பில்லரே. அவர் இல்லைன்னா எப்படி சொல்றது, அந்த கதையை ஒரு எவ்வளவு மணி நேரம்னு தெரியல, கதை போனதே தெரியல, எந்த இடத்துலயுமே லேகே அடிக்கல. அந்த எப்படி சொல்ற, ஒருத்தரும் அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காங்க கதையில. அதுவும் கென் கருணாஸ் ஒரு யங் டைரக்டர் இந்த மாதிரி வயசுல எப்படி ஒரு இவரோ ரியலிஸ்டிக்கான ஒரு மூவியை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சென்னைக்கு தான் புதுசு. ரோகிணிக்கும் இதான், அதுவும் மெயின் ஸ்க்ரீன்ல. எங்களை மாதிரி பசங்களுக்கு ரோகிணி வந்தாலே ஒரு பெரிய கனவா இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஆளு ஒரு வந்து இப்ப படத்துல நடிச்சவங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதெல்லாம் இப்போ உள்ள எல்லாருக்குமே சென்னையில இருக்கிறவங்களுக்கு அது புரியுதுமா என்னன்னு தெரியல. நான் வந்து நேட்டிவ் வந்து கும்பகோணம் தான் ப்ரோ. கும்பகோணம் பக்கத்துல பாபநாசம். அங்கேருந்து ஒரு பையனா நான் இங்கே வந்து என்ன கற்றுக்கிட்டேன், சென்னையோட வாழ்க்கை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகுமோ அந்த மாதிரி என்னை கொண்டு போயிருக்கு. எப்படி சொல்றது, ரொம்ப மனசுடைஞ்சு போய் அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் இப்படி அமையுமான்னு தெரில. நான் வந்து எப்படி சொல்றது, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கிடைக்காதான்ற ஏக்கம் நிறையா இருக்கு, அவ்வளோதான். அப்புறம் அவரோட ஆக்டிங் வந்து இந்த வயசுல இப்படி பண்ணுவாரான்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி சொல்றது, அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் அங்க ஸ்டார் கேஸ்டரா உள்ள எல்லாரோட ப்ரீவியஸ் மூவியும் நான் பார்த்ததுனால எப்படி சொல்றது, அவங்க நல்லா சூப்பரா நடிப்பாங்க. அதுவும் இந்த ஜோஜு, அவர் பேரு கரெக்டா எனக்கு தெரியல, மலையாள ஆக்டர், அவங்க அப்பா ரோல் அவரு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு அப்பா எல்லாரும் பசங்களுக்கும் கிடைக்கணும் ப்ரோ. அதுதான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்குள்ள. உங்க பசங்கள்கிட்ட நீங்க முதல்ல போய் பேசுங்க. பேசினாதான் உன் பையன் எப்படி வாழ்றான், குடும்ப கஷ்டத்தை முதல்ல சொல்லி வழங்க ப்ரோ. என் பையன் வந்து குடும்ப கஷ்டத்தை சொல்லி வளர்த்தா அவன் வருத்தப்படுவானோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க பையன் படிக்கிறான் படிக்கல, குடும்ப கஷ்டத்தை சொல்லி வளர்க்குற ஒவ்வொரு பையனும் சாதிக்க தான் ப்ரோ இருப்பான். அதுதான் இந்த படத்துலயும் சொல்ல வராங்க. உங்க பசங்கள்கிட்ட நீங்க முதல்ல பேசுங்க. பேசினாதான் உங்க பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியும். உங்க வேலையில உள்ள டென்ஷன்ல நீங்க வீட்டுல போய் தூங்கிட்டா அது ஒரு அப்பா அம்மாவா நீங்க உங்க வேலையை கரெக்டா இருக்கீங்க, நீங்க ஸ்கூல் அனுப்புறீங்க, அதெல்லாம் ஓகே. ரியாலிட்டி அவங்களுக்கு புரிய சொல்லுங்க. ஒரு கேஸ்ட் ரீதியாவோ ஒரு ரியாலிட்டி இதுதான், இவங்கெல்லாம் இப்படிதான், அந்த மாதிரி உங்க பசங்களுக்கு ஒரு அறிகுறி சொல்லுங்க. நான்லாம் வந்து எனக்கு இங்க என் ஃப்ரெண்டா இருக்கணும் யாருமே இதை கத்துக்கல. சினிமால வந்துதான் நான் இவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன். 18 வயசுல என் வயசுல எப்படிமோ பொறுக்கித்தனமா சுத்துறானுங்க. இந்த வயசுல கூலி போட்டுக்கிட்டோ சிகரெட் அடிச்சுக்கிட்டோ சரக்கு அடிச்சுக்கிட்டோ இருக்கிறானுங்க. நான் அதை பண்ணாம இருக்கேன்னா எனக்கு பெருமையா இருக்கு. உன் வயசுல இந்த மாதிரி எவ்வளோ பொறுக்கித்தனமா சுத்துறானே,
ஏன்னா எங்கள் அம்மா என்னை வளர்த்த விதம் என்ன நல்ல விதமாக தான் வளர்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டோ, அவன் கிளைமேக்ஸ் அப்போ அவங்க அப்பாட்ட பேசி ரொம்ப மனசு உடைஞ்சு அழுதுருவான் ப்ரோ. அந்த மாதிரிலாம் எனக்கு ஏன் எங்கள் அப்பா பேசலை, லவ்வை தாண்டி அது எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த படத்தெரியுத லவ்வுக்காகலாம் நான் சொல்லலை. இந்த மாதிரி தான் ஒரு லவ் இருக்கு. இந்த கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து லவ் பண்றானுங்களே, ஒரு ஒரு லவ்னா எப்படி இருக்கும், எப்படி பிரேக்கப் ஆகுது அவங்க. நான் சொல்றதெல்லாம் ஸ்பாய்லரா தான் இருக்கும். நீங்க படத்தை பாருங்க முதல்ல. அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க எவ்வளவு தூரம் ஃபுல்லா போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ஒரு இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், இந்த புள்ளிங்க பொறுக்கித்தனமா சுத்துறானுங்களே, அவனுங்களெல்லாம் முதல்ல இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க முதல்ல. நான் அவனுங்களை தப்பா எதுவும் சொல்லலை, அவனுங்களோட நோக்கம் எப்படின்னு தெரியல. உங்க குழந்தைய நீங்க ஒழுங்கா எப்ப வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ப்ரோ உங்க பசங்களும் உங்களை மதிச்சு நடப்பாங்க. உங்க கெட்ட வார்த்தைங்களை பேசலாம், அவன் ஏன் அதை பேசுறான்னா அவனோட மென்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி அப்பதான், அவன் என்ன நம்ம பையன் இப்படி பேசுறான், வெளி உலகம் என்ன பார்க்கும், வெளி உலகத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உங்க பையனை நீங்க பாருங்க. வெளி உலகத்தை ஒரு இது சொல்றாங்கிறதுக்காக உங்க பசங்களை நீங்க முதல்ல அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க. அதெல்லாம் நிறைய சொல்லணும்னா பெரிய கதை இருக்கு ப்ரோ. ஓகே, படம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ப்ரோ, சூப்பரான படம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பேரண்ட்ஸை கூட்டிட்டு முதல்ல போய் பாருங்க. உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியலன்னா தயவு செய்து உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து பாருங்க. மஸ்ட் வாட்சபிள் மூவி இந்த வருஷத்தோட. ஆக்சுவலி நான் துராந்தரம் பார்த்தேன், ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவியானது இதான் ப்ரோ ஒரு பெஸ்ட். என்னை பொறுத்தவரை இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி தான் ப்ரோ. படம் நம்ம எதிர்பார்க்கல சார், படம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பராக இருக்கு நான் எதிர்பார்த்தே வரல. இந்த படம் வந்து சாங் நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. இந்த ஜிமிக்கி பாட்டு, அந்த பாட்டு ஸ்க்ரீனில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா எதிர்பார்க்கறத விட சாங்கும் எக்கச்சக்கமாக நல்லா இருக்குது படத்தில். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓப்பன் பண்ண விதத்தில் அப்படியே ஜாலியாக போயிருக்குது. ஏன்னா வந்து 10th 12th தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். ஸோ அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு வந்து அது 80s ஆகட்டும், 2K கிட்ஸ் ஆகட்டும், 90s ஆகட்டும், யாராக இருந்தாலும் அதை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஜாலியாக போயிருது. நான் அப்படியே சில சமயம் யோசிச்சேன், என்னடா இவன் இதே சொல்லியிருக்கானே, ஸ்கூல் லைஃப் படம் வேற நம்ம நிறைய பார்த்துட்டுமே, ஒரு வேளை வந்து இவன் என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு இது ஜாலியாக இருந்தது. ஆனால் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கூட தெரியல. செகண்ட் அப்படியே ஓடினே இருந்து 20 minutes எமோஷன் சீன். அவர் என்ன டைரக்டர் சொல்ல வந்தாரோ அழகான முறையில் பதிவு பண்ணிட்டார். ஏன்னா வந்து நம்ம காதல் வந்து முன்னாடி சுற்றி நிற்கும், நம்மளை விரும்பாத பெண்கள் முன்னாடிலாம் நம்ம நாயோட சுற்றி நிற்கும். அது வந்து வேஸ்ட் காதல். இப்போ நம்ம யார் மேலே அதிகமான காதல் இருக்குது அது தெரியாமே நம்ம வந்து பசங்க வந்து பெண்களாகட்டும் பையனாகட்டும் நம்ம இப்படி சுற்றுமே சொல்லிட்டு அந்த ஒரு இதை பதிவு அழகாக பண்ணிக்கார் டைரக்டர். ஒரு கர்நாடகாவோட பையன் வந்து கதாநாயகனா ஜெயிச்சாரு விட்டுருங்க, கதாநாயகனோட டைரக்டராக ஜெயிச்சிருக்காரு. டைரக்டர், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டைரக்டர் பண்ண வேண்டிய படத்தை வந்து முதல் திரைப்படத்தில் வந்து பண்ணியிருக்காருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா அவர் என்ன நடிகனா பார்த்தோன்னா ஒன்றா அசுரம் பத்து நடிச்சிருப்பாரு பண்ணிப்பாரு. ஆனால் இந்த நடித்தது இது அப்படியே பேட்டர்ன் வேறு, டோட்டல் டிஃப்ரெண்ட். அந்தளவுக்கு நல்லா இருக்கு படம். அந்த கதாநாயகனோட அப்பா வர்ற கேட்ரு, நம்ம சேட்டனோட ஒய்ஃப் வராங்க பாருங்க, அவங்க கேட்டெலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. மெயின் அலை செகண்ட் ஹாஃப் வரைக்கும் என் பொண்ணு போயிட்டு உட்காந்து நான் சொல்லிடுறேன், எனக்கு அலை வருது பாருங்க எப்படி தண்ணி ஊற்றுதுன்ட்டு. அந்த அளவுக்கு அதாவது அலனன்னு வச்சிங்களேன், அவன் கல்லீர மனசான்னு சொல்லுவான். ஏன்னா எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சீனை நம்ம இப்படி வைக்கிறாங்கன்னா அது நம்ம கொஞ்சமாக தான் ஒரு உருகுற மனசு வரும். அந்த உருகுற மனசு இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது. அதில் காட்டிக்க மெயின் இந்த படத்தில் இந்த சப்போர்ட்டிங் கேட்டு கதாநாயகனோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் படிப்பாங்க பாருங்க, அந்த ஃப்ரெண்ட் ரோல் குண்டாவத்து வருவார், அவர்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ஃபைட்டிங் சீனு நல்லாவே இருக்குது. நம்ம என்ன சொல்கிறதுன்னா அவங்க கூட புதுசாக தான் நடிச்ச மாதிரி தெரியுது, நல்லாவே இருக்குது. அதுதான் சார் சொல்ல வந்துட்டோம். இந்த படத்தோட டைரக்டர் ஆகட்டும் கதாநாயகனாகட்டும் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹீரோ ஜிவி பிரகாஷ் ஹீரோனா படமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனில் அவங்க ப்ரெசென்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஸை வந்து பாட்டு மூலமாகவும் பேக்ரவுண்ட் மியூசிக் மூலமாக ஜிவி பிரகாஷ் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதுதான் தேட்டரில் உட்கார முடியுது, ரசிக்க முடியுது. தேட்டர் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு ஏன் ஆடுறாங்க. பாட்டு இல்லைன்னா இந்த படமே இல்லை. இதை யூத் படம் பார்த்துட்டு வரோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி தான். 2015-16 காலகட்டத்தில் நடக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னாக வந்து போகுது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, லேகெல்லாம் பெருசாக இல்லை. செகண்ட் ஹாஃப் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா வந்து கதைக்குள்ளே வந்து கடைசி ஒரு 20-25 நிமிஷம் தான் கதைக்குள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் ஃபன்னாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் அதே விஷயம் வந்து திரும்ப ஃபன்னாக காமிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு கதைக்குள்ளேயே ட்ராவல் ஆகாமல் அப்படியே போகுதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. கதை என்னங்கிறது எனக்கு ஸ்டார்டிங் ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு. பட் என்னன்னா அந்த கதைக்குள்ளே அவங்க போகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நான் படம் முடிகிற போது கூட கதை வராதோங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. படத்தில் 3 லவ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 லவ் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருது. அது வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாம் ஸ்கூல் பேஸ்ட் லவ்வாக இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் காமிக்கிற லவ் ஸ்டோரி வந்து ஒரே விஷயத்த திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு லேக் அந்த படத்தில் இருக்குது. 3 லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எடுத்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது லவ் தான் நல்லா எடுத்திருக்காங்க. பட் முதல் 2 லவ் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நம்மளுக்கு அது வந்து திரும்ப ரிப்பீட் மோடில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தனால லேக் இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லவ் வந்து கொஞ்சம் கூட வந்து ஆடியன்ஸாக வந்து இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் பிட்டாக வந்து ஒரு தொடர்ந்து பார்க்காம தனித்தனியாக பார்க்குறேன்னா எனக்கு 3வது லவ் பெட்டர்னு தோணுது எனக்கு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு கருத்தை வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஏற்கனவே தமிழ் சினிமாவில் சொல்லாத கருத்தெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா அது வந்து ரொம்ப லேட்டாக வரும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு அந்த ஃப்ளோ வந்து டோட்டலாக வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா படம் கதையே இல்லாமல் தான் படம் போய் முடியுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கதையை கொண்டு வந்து காமிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் உண்மையிலே ஒரு லேக் தான் இருக்குது. இல்லை 2K கிட்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 2K கிட்ஸ்க்கு ஆக்சுவலாக லவ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு டீட்டெயிலாக தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்க்கும்போது இது என்னன்னா 90s கிட்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் லவ்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம்.